Hi everyone, welcome back to another video. In the video last Friday shoot பண்ணது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஒரு vlogல சொல்லியிருந்தேன். நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்கள் ஊரில் வந்து அந்த அளவுக்கு ரெயின் இல்லைன்னு சொல்லி. பட் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே சுத்தமாக ரெயின் வந்து விடவே இல்லை, நல்லா வச்சு செஞ்சிடுச்சு. எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பயங்கர ரெயின் அன்னைக்கு. அன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பூரி அண்டு கிழங்கு செஞ்சுருந்தேன். இப்போ வந்து நான் பூரிக்கு மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். மைதா மாவில் கொஞ்சமாக வந்து ரவை அண்டு சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நான் வந்து இப்போது பூரி மாவு வந்து நான் பிசைஞ்சிக்கிறேன். பூரிக்கு வந்து எப்பயுமே வந்து மாவு கொஞ்சம் வந்து நம்ம டைட்டாக தான் பிசையணும். இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு. பூரி கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு அண்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலையுமே நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸை வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு பாதி கேரட் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம பச்சை பட்டாணி அண்டு வேக வச்ச கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு இதில் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் தான் இந்த ரெசிபிக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். ஏன்னா மஞ்சள் தூள் தான் வந்து நமக்கு இந்த ரெசிபிக்கான கலரை கொடுக்கும். அண்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் வந்து கொதித்து வரட்டும். இந்த வாட்டர் வந்து இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வைக்கிறப்பே இதுக்கு தேவையான சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் மசிச்சு இதில் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணலை. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஸோ நான் வாட்டர் எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோல்டான கிளைமேட்க்கு ஹாட்டான பூரிஸோட இந்த கிழங்கு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதில் வந்து நான் இப்போது கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி அண்டு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் பூரியை வந்து தேய்ச்சி அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளான அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு ரெசிபி பீஃப் கிரேவி பார்த்துடலாம். இந்த ரெசிபி வந்து நான் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி ஃப்ரைடே வந்து கீ ரைஸ் பிரியாணி இது எதுவுமே செய்யலை. நார்மலான ஒரு சாம்பாரோட இந்த பீஃப் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். இந்த பீஃப் கிரேவி வந்து ஒரு 1 pot ரெசிபி மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து நான் பீஃப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 kg பீஃப். இதோட வந்து ஒரு 2 ஆனியன் அண்டு ஒரு டொமேட்டோ நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் நான் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணலை. ஸோ நான் ஒரு 2.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணால் சில்லி பவுடர் லெவலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டர்மரிக் பவுடர், பெப்பர் அண்டு கரம் மசாலா அண்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/2 glass வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பீஃப்லேயே வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும் குக் ஆகிறப்ப. ஸோ அதனால் வந்து நான் அதிகமாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. நான் ஒரு 1/2 glass வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கலாம். இதே சேம் ரெசிபி வந்து நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம் அண்டு சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கனில் வந்து நீங்கள் ஒரு 1 or 2 விசில்ஸ்லேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அண்டு இப்போது நான் ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு அப்புறமா இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பீஃபுமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அண்டு வாட்டருமே வந்து இதில் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து வந்திருக்கு பாருங்கள். பீஃப்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த வாட்டர் எல்லாமே வந்து நம்ம வந்து இதை குக் பண்ண இது வந்து ரெடியூஸ் ஆகும். அண்டு இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எக்ஸஸாக ரிலீஸ் ஆகிருந்த வாட்டர் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் இதை வந்து நான் குக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து குக் பண்ண வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகி வந்துகிட்டே இருக்குது.
பாருங்கள் கிரேவி வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி பிகினிங்கில் வந்து எவ்வளோ வாட்டர் இருந்துச்சு, இப்போ எல்லாமே வந்து ட்ரைன் ஆகி நல்ல கிரேவி வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அண்டு ரொம்ப சிம்பிளான ஒரு 1 pot பீஃப் கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் வந்து சாம்பார், ரசம், கீ ரைஸ் அண்டு அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். அண்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டெஃபினட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.